ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். யூரோ யூஎஸ்டில அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். சூப்பரா ப்ளே ஆச்சு. ஆனா இதே என்ட்ரிய நான் ஜிபிபி யூஎஸ்டில எடுத்திருந்தேன்னா, எனக்கு லாஸ் ஆயிருக்கும். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் யூரோ யூஎஸ்டி அதே மாரி ஜிபிபி யூஎஸ்டி 2மே கோரிலேட்டட் பேர். யூரோ யூஎஸ்டி பை ஆகுறான்னா, ஜிபிபி யூஎஸ்டியும் பை தான் ஆகும். யூரோ யூஎஸ்டி செல் ஆகுறான் அப்படின்னா, ஜிபிபி யூஎஸ்டியும் செல் தான் ஆகும். பட் இந்த 2ல எந்த பேர் வந்து டக்குன்னு பை ஆவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க பை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 2 பேர்ல எது வந்து டக்குன்னு பை ஆவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க செல் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 2 பேர்ல எது வந்து டக்குன்னு செல் ஆவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை வச்சு இந்த 2 பேர்ல எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை பத்தி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில நான் எடுத்த என்ட்ரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை வச்சு தான் எடுத்தேன். அந்த என்ட்ரியை நான் பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோல யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி இந்த ரெண்டுத்துல எப்படி வந்து ஸ்ட்ராங் பேர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இதே கான்செப்ட் தான் நீங்க மற்ற பேர் ட்ரேட் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா கூட இதே கான்செப்ட் தான். வேற எதுவும் வந்து புதுசாலாம் எதுவும் இல்லை. இந்த கான்செப்ட் நான் இப்போ சொல்ல போற கான்செப்ட் மட்டும் நீங்க அப்படியே அந்த பேருக்கு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. இப்போ வந்து இதை நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். யூரோ யூஎஸ்டி நீங்க பாக்குறீங்க பைஸ்ல இருக்கு. ஸோ பொட்டன்ஷியலா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஜிபிபி யூஎஸ்டி பை தான் இருக்கும். பட் இந்த ரெண்டுத்துலயுமே போய் பை அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கலாம். பட் ஏதாவது ஒண்ணுல மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா சப்போஸ் வந்து நீங்க ரெண்டுத்துலயுமே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் ஆச்சுன்னா ரெண்டுத்துலயுமே எஸ்எல் ஆகும். ஏன்னா கோரிலேட்டட் பேர் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல மட்டும் தான் நம்ம என்ட்ரி பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். இப்போ இதுல வந்து எப்படி ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்க்கறது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து யூரோ யூஎஸ்டில இந்த யூஎஸ்டியை தூக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ஜிபிபி யூஎஸ்டில யூஎஸ்டியை தூக்கிடுங்க. இப்போ காமனா இல்லாம என்ன டிஃபரெண்டா இருக்கு? யூரோ ஜிபிபி இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிடுங்க. யூரோ ஜிபிபிங்கிற ஒரு பேர் கிடைச்சிடும். ஓகேவா? இது வந்து ஒரு பேர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். யூரோ ஜிபிபின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த பேரை போய் நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும்னா டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணணும். நான் கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெண்டுத்துலயுமே பை செட்டப் இருக்கு. இதுல வந்து இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் நீங்க பைஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்க பிளான். கரெக்டா? அந்த பைஸ் பார்க்குற பேர் வந்து டக்குன்னு ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம்னு நான் சொல்லிட்டேன். இப்போ யூரோ ஜிபிபி சார்ட் ஓப்பன் பண்ணி டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து யூரோ ஜிபிபி பாக்குறீங்க, இப்படி புல்லிஷா இருக்கு அப்படின்னா யூரோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். புல்லிஷ்க்கு. யூரோ ஜிபிபி செல்லுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஜிபிபி வந்து பைஸுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நான் மறுக்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க. யூரோ ஜிபிபி நீங்க பேர் பாக்குறீங்க, டாப் டவுன் அனாலிசிஸ் பண்றீங்க. பண்ணும்போது மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னா பிரைமரி பேரா இருக்கிற யூரோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் புல்லிஷ்க்கு. ஏன்னா சார்ட்டே புல்லிஷா இருக்கு. அதே மாதிரி யூரோ ஜிபிபி பாக்குறீங்க, அது வந்து செல் மொமெண்டத்துல இருக்கு. டாப் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் செல்லுல இருக்கிற மாதிரி இருக்குன்னா யூரோ எஸ்டி வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம் பைஸ்க்கு. ஏன்னா அது பிரைமரி பேர். செகண்டரி பேர் வந்து டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கேஸ்ல வச்சு நான் சொல்லணும்னா, இப்ப இந்த ரெண்டுத்துலயுமே பைஸ் பாக்குறீங்க. இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படிங்கிற மட்டும் நினைச்சுப்போம். இந்த சினாரியோல இருக்கு. மார்க்கெட் புல்லிஷா இருக்கு யூரோ ஜிபிபில. இப்ப நான் எதுல ப்ரோ இந்த ரெண்டுத்துல எது ப்ரோ பைஸ் போய் அடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோல பாக்குறது தான் பெட்டர். ஏன்னா யூரோ ஜிபிபி சார்ட் வந்து உங்களுக்கு புல்லிஷா இருக்கிறதுனால யூரோ தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிருச்சு பைஸ்க்கு. அப்ப நான் இந்த ரெண்டுத்துல எதுல போய் பைஸ் பார்க்கணும்? இதுல தான் பைஸ் பார்க்கணும். கரெக்டா? அதனாலதான் இங்க டிக் ஆப்ஷன் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுத்துல நம்ம இதை எடுத்திருந்தோம்னா ஃபால்ஸ். இது வந்து எஸ்எல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா யூரோ ஜிபிபியோட சார்ட் வந்து புல்லிஷா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ். என்னால எவ்வளவு கிளியரா சொல்ல முடியுமோ அவ்வளவு கிளியரா சொல்லிட்டேன்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இப்போ வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கால நான் ட்ரேட் பார்க்கும்போது யூரோஎஸ்டிலையுமே பை செட்டப் இருந்துச்சு, அதே மாதிரி ஜிபிபிஎஸ்டிலையுமே பை செட்டப் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தில் எந்த பேரில் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி யூரோ ஜிபிபி சார்ட்டுக்கு போயிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கிளியராக இந்த 1 hour FVGல டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை ஆகிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ சேம் சினாரியோ தான் உங்களுக்கு வந்து எதுலன்னா யூரோ ஜிபிபிஎஸ்டிலையுமே உங்களுக்கு ஒரு 1 hour FVG இருக்குது. ஸோ அதில் எஸ்எம்டி கொடுத்துட்டு பை ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ரெண்டில் எதில் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் இந்த ரெண்டுத்துக்கு எதில் பார்ப்போம்னா யூரோ ஜிபிபியில் தான் பார்ப்போம். ஸோ யூரோ ஜிபிபி வந்து டாப் அனாலிசிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ டாப் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வேணால் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ டாப் அனாலிசிஸ் வந்து எப்போவுமே வந்து வீக்லி சார்ட்லேருந்து வரலாம், இல்லைன்னா நான் டெய்லி சார்ட்லேருந்தே போகிறேன். ஸோ இந்த கேண்டில் நடக்கலை. இந்த கேண்டில் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பட் நான் இன்னைக்கு காலையிலேயே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த கேண்டில் இல்லாத மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே ஹையர் ப்ரைஸஸ்லாம் போகவே இல்லை. இப்போ டெய்லி சார்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து இங்கே இருக்கிற எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. வந்து இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட் ஆகிட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த இன்வெஸ்ட் எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டெய்லியில் பார்க்கும்போது பயாஸ் புல்லிஷாக இருக்கு. இப்போ நீங்கள் 1 hour போனீங்கன்னா சேம் சினாரியோ தான். இந்த எஃப்இஜி இந்த இன்வெர்ஷன் எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டீலிங் ரேஞ்ச் மாதிரியே கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளியராக பைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணிடுச்சு. 2am கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 2 மணிக்கு தான் வந்து இந்த இன்வெர்ஷன் கேண்டிலே ஓப்பன் தொட்டுச்சு. ஸோ அதோட சேர்த்து நீங்கள் இந்த 1 hourல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வால்யூம் கேப். ஸோ இந்த வால்யூம் கேப்பை அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த 1 hour கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அங்கேருந்து பைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு கிளியராக வந்து யூரோ ஜிபிபி வந்து பை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி யூரோ ஜிபிபி பைக்குனா நீங்கள் எதில் என்ட்ரி பார்க்கணும்? யூரோஎஸ்டியில் தான் பை செட்டப்ஸ் இருக்கானா பார்க்கணும். இப்போ யூரோஎஸ்டியில் பை செட்டப் இருக்குது, ஜிபிபிஎஸ்டிலையும் பை செட்டப் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எதில் பார்க்கணும்? ஏன்னா இதில் வந்து யூரோ ஜிபிபியில் வந்து பைஸ். ஸோ அப்போ யூரோ யூஎஸ்டியில் தான் நீங்கள் வந்து பைஸ் பார்த்துருக்கணும். நிறையா பேர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிபிபிஎஸ்டியில் போய் ட்ரேட் எடுத்துட்டாங்க. அது எதனாலன்னு நான் சொல்கிறேன். சில பேர் வந்து இந்த எஸ்எம்டி பார்த்து என்ட்ரி எடுக்கிற பர்சன்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்த என்ட்ரி கிடையாது, இது வந்து இந்த என்ட்ரி. ஸோ எஸ்எம்டி பார்த்து எப்படி என்ட்ரி போனா இப்படி வந்து லோவர் லோ இருந்துச்சுன்னா நீங்கள் பைஸ் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஆப்போசிட் பேர் தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி ஹையர் ஹை இருக்கிற பேர் வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹையர் ஹை இருக்கிற பேர். ஜிபிபிஎஸ்டி தான் ஹையர் ஹை. பட் இந்த ட்ரேட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஸோ எஸ்எம்டி பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்காதீங்க, நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எஸ்எம்டி பேஸ் பண்ணி நான் வந்து பேர்ஸை வந்து அலைன் பண்ண மாட்டேன். ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸை வச்சு தான் பேர்ஸ் அலைன் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்எம்டி வச்சு பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரேடில் பாருங்கள் ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபிபிஎஸ்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். பட் என்ன ஆச்சு? செல்லு தான் ஆனால். அதே மாதிரி யூரோஎஸ்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் ஹை தான் ஹையர் லோ தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இது வந்து எவ்வளோ அழகாக பைஸ் ஆகிருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸோட பவர். இன்னைக்கு காலையில் நான் ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் யூரோ ஜிபிபி யூஸ் பண்ணி பண்ணதுனால யூரோஎஸ்டியில் ட்ரேட் எடுத்தேன், ஜிபிபிஎஸ்டியில் ட்ரேட் எடுக்கல. சப்போஸ் நான் ஜிபிபிஎஸ்டியில் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த ட்ரேட் எஸ்எல் ஆயிருக்கும், நான் காமிச்சிருந்தேன். இப்போ யூரோஎஸ்டியில் ட்ரேட் எடுத்ததுனால எனக்கு வந்து கிளியராக டிபி ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஐசிடி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்த்து என்ட்ரியை ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ்எம்டி பார்த்து என்ட்ரி ஃப்ரேம் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு பர்சனலாக பிடிக்காது. உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா எஸ்எம்டி பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனா எடுக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணி இந்த 2 பேரில் எந்த பேர் வந்து டக்குன்னு பை ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா டக்குன்னு டிபி ரீச் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஐ ஜஸ்ட் நீட் ஒன் சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்லாம் யாருமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நிறையா பேர் இதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து இந்த இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பற்றி தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங் பேர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, it's bye from Kanish FX.